Hi friends, last video TRB கம்ப்யூட்டரோட ஓல்டு சிலபஸ் கொடுத்துருந்தேன். இப்போ வந்து கவர்மெண்ட்டே நமக்கு நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதுபடி பார்த்தோம்னா 150க்கு எக்ஸாமு, 150 மார்க்ஸ்க்கு, 130க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஜென்ரல் நாலேஜில் 10 மார்க்ஸ் வரும், எஜுகேஷன் சைக்காலஜியில் 10 மார்க்ஸு. ஸோ டோட்டலி 150 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அதோட சிலபஸை கொஞ்சம் ஒரு ஓவர் லுக் பார்க்கலாம். நியூ சிலபஸு சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து நமக்கு சாப்டர் வைஸ் வந்து மார்க்ஸ் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற சாப்டரில் வந்து 10 மார்க்ஸ் வரப்போகுது. அண்ட் அதுக்குள்ளே வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், கம்ப்யூட்டர் சிஸ்டம், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், இந்த 2 டாப்பிக்லேருந்து வந்து 10 மார்க்ஸ் வரும் கொஷின்ஸு. கம்ப்யூட்டர் சிஸ்டம் பார்த்திங்கன்னா சிஸ்டம் பஸ்ஸஸ், கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸ், கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன், இன்டர்கனெக்ஷன் ஸ்ட்ரக்சர்ஸு, இன்டர்னல் மெமரி, கம்ப்யூட்டர் மெமரி சிஸ்டம் ஓவர்வியூ, கேட்ச் மெமரி, இன்புட் அவுட்புட், எக்ஸ்டர்னல் டிவைசஸ், டைரக்ட் மெமரி ஆக்சஸ், எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓவர்வியூ. ஸோ சிஸ்டம் ஓரியன்டாக என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அரித்மெட்டிக், arithmetic and logic unit, floating point arithmetic, instruction set, types of operands, types of operations, register organization, instruction cycle. ஸோ இதிலேருந்து இந்த 2 இதிலேருந்து பார்த்திங்கன்னா டாப்பிக்லேருந்து 10 மார்க்ஸ் கன்ஃபார்ம் இருக்குது. அதனால் நமக்கு இந்த டாபிக் வர மாதிரி நெட்லையோ இல்லை சர்ச் பண்ணி நம்ம புக்கில் வந்து படிக்க வேண்டியிருக்கோம். ஸோ செகண்ட் யூனிட் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் 10 மார்க்ஸ் இருக்குது. இன்ட்ரோடக்ஷன், சிஸ்டம் சாஃப்ட்வேர், ஓஎஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், மல்டி ப்ரோக்ராமிங், operating system organization, basic OS functions, kernels, device drivers, device management, buffering, process management. இதில் பார்த்திங்கன்னா resource abstraction, process hierarchy, scheduling வந்து strategy selection, synchronization principles, deadlock, semaphores, multiprocessors, deadlocks hold and wait, bankers algorithm, consumable resources, memory management, memory allocation strategies, variable partitions, protection and security, internal access authorization. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஓஎஸில் படிச்சிருப்போம், யூஜியில் ஓஎஸ்லேயே படிச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம திரும்பியும் ரிவிஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து யூஜியில் நம்ம ஓஎஸில் படித்த டாபிக்ஸ் தான். அதனால் யூஜி புக்கு எடுத்து பார்த்திங்கனாவே திரும்பியும் நமக்கு ஒரு நல்ல அந்த 10 மார்க்ஸ் நமக்கு எடுக்க முடியும். அடுத்து பார்த்திங்கனாக்கா தேர்ட் யூனிட்டில் 10 மார்க்ஸ் இருக்குது. அது என்னென்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்,
இதில் வந்து நமக்கு கேட்ஸு இது எல்லாமே வரும். ஸோ ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நேண்டு, நார், எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆப்ரேஷன்ஸ், பூலியன் அல்ஜிப்ரா, நம்பர் சிஸ்டம் அண்ட் கோட்ஸு, பிரைமரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல், சைன்டு நம்பர்ஸ், கோட்ஸ். ஸோ இதில் கன்வர்ஷன்ஸ் எல்லாமும் வந்துடும், நம்ம படிச்சுக்கணும். என்னென்ன நம்பர் சிஸ்டம்ஸ் இருக்குது, அது எப்படி வந்து ஒரு நம்பர் சிஸ்டம்லேருந்து இன்னொரு நம்பர் சிஸ்டம் எப்படி நம்ம வந்து கன்வர்ஷன்ஸ் பண்ணலாம், இது எல்லாமே வந்து நம்ம இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் தான் பார்க்கணும். அண்ட் கம்பைன்டு லாஜிக் டிசைன், K-map representation of logical function and simplification using K-map of 4 and 5 வேரியபிள்ஸ். K-map பற்றி தெளிவாக படிச்சுருக்கணும் நம்ம. ஸோ அதை பார்த்துக்கலாம். மல்டிப்ளெக்ஸஸ், டீகோடர்ஸ், ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ், எட்ஜ் ட்ரிகர்டு ஃப்ளிப்ஃப்ளாப்பு இதெல்லாம் பார்க்கணும். மல்டிப்ளெக்ஸஸ், டீகோடர்ஸ், ஃப்ளிப்ஃப்ளாப், கேட்ஸு, நம்பர் சிஸ்டம். ஸோ இந்த எலக்ட்ரானிக் டிஎல்எஃப்பில் பார்த்தோன்னா இதை யூஜியில் படிச்சிருக்கோம் நம்ம. ஸோ டிஎல்எஃப் பொறுத்த வரைக்கும் நம்பர் சிஸ்டம்ஸ் பார்க்கணும், கேட்ஸ் பார்க்கணும், பூலியன் அல்ஜிப்ரா பார்க்கணும், அண்ட் K-மேப்பு, மல்டிப்ளெக்ஸஸ், டீகோடர்ஸ், ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அதிகமான மார்க் எதில் வருது பார்த்திங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா 15 மார்க்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சரில் வருது. Abstract data types and objects, graphical user interfaces, language support and oops concepts இதில் வரும். ஸோ அதில் என்னென்ன oops concepts எல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் நம்ம. inheritance, classes, subclasses, header files, overloading இது எல்லாமே வந்து நமக்கு C++ல் வர்றது ஊப்ஸ் கான்செப்ட்ஸு. ஸோ அது பார்த்தோன்னாவே நமக்கு இதெல்லாம் ஓரளவு கவர் ஆகும். அண்ட் ப்ரோக்ராமிங் வித் டேட்டா ஸ்ட்ரக்சரில் பார்த்தோன்னா நமக்கு ஸ்டாக்ஸு, கியூஸு, லிஸ்ட்டு, ட்ரீஸு, பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ, அல்காரிதம்ஸ் ஃபார் சர்ச்சிங் and sorting and open office. ஸோ இதில் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரில் ட்ரீஸு, லிங்க்கு, ஸ்டாக்கு, கியூ, லிங்க்கு, ட்ரீஸு இதெல்லாம் வருது. ட்ரீஸில் வந்து பைனரி ட்ரீ இதெல்லாம் இருக்குது. அண்ட் சர்ச்சிங் அல்காரிதம்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, சர்ச்சிங் சார்ட்டிங்க்கு அல்காரிதம்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம திரும்பவும் ரிவிஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் டேட்டா ஸ்ட்ரக்சரில் வரும். ஊப்ஸ் கான்செப்ட்ஸு இது எல்லாமே நம்ம படித்தோன்னா இதில் 15 மார்க்ஸ் கம்பல்சரி அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த சாப்டர் வைஸ் இல்லை டாபிக் வைஸ் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது வீடியோஸ் போடுறேன், அதையும் கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் மார்க் எதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸு C++ல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா C++ தரவாக இருப்பீங்க. இல்லை ஃப்ரெஷர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா C++ அவங்களோட ப்ரோக்ராமிங்கில் இருந்திருக்கிறதுனால ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. ஸோ C++ கன்ஃபார்மாக 20 மார்க் இருக்குது, அதனால் அதை கொஞ்சம் தரவாக படிச்சுக்கலாம். 20 மார்க்ஸ் C++ல் 20 மார்க்ஸ் இருக்குது. ப்ரோக்ராமிங் இன் C++, object oriented programming, data hiding, data encapsulation, class and object, abstract class and concrete class, polymorphismல வந்து ஓவர்லோடிங் இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அண்ட் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் ரெண்டுமே வரும். ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிளோட பார்க்க சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இன்ஹெரிட்டன்ஸ், அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஓவர் ஏர்லியர் ப்ரோக்ராமிங் அண்ட் மெத்தடாலஜிஸ். ஸோ மற்ற ப்ரோக்ராமிங்க்கும் இந்த ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்க்கும் எப்படி வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கணும்.
and implementation of object oriented programming concepts in C++. எப்படி வந்து கான்செப்ட்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோங்கிறது. And members of class, data members and member functions, data members, member functions. அதாவது நம்ம இன்டெப்த்தாக நம்ம கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னு போகும்போது டேட்டா மெம்பர்ஸ்னால் நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸு, மெம்பர் ஃபங்க்ஷன்ஸுங்கிறது நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட்ஸு, அது எல்லாமே டெப்த்தாக தான் கொடுத்துருக்காங்க சிலபஸ்லேயே. ஸோ ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு. இன்சைட் கிளாஸ் டெஃபினிஷன் அண்ட் அவுட் சைட் கிளாஸ் டெஃபினிஷன் யூஸிங் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் இது. and objects as function argument, pass by value, pass by reference. சிலபஸை பார்க்கும்போதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இதெல்லாம் கம்பல்சரி நான் வீடியோ போடுறேன். அண்ட் எக்ஸாம்பிள் கொஷின்ஸும் நான் போடுறேன். கண்டினியூஸாக பாருங்கள் ப்ளீஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா C++லேயே வந்து கன்ஸ்ட்ரக்டர் declaration and definition of a constructor, default constructor, overloaded constructor. And next destructor பார்த்தீங்கன்னா destructor வந்து வெறும் just declare மட்டும் தான் பண்ணுவோம், define பண்ணுவோம். the declaration and definition of the constructor இது overload பண்ண முடியாதனால overload வராது. next inheritance பார்த்தீங்கன்னா extending class, concept of inheritance, base class, derived class, defining derived class, multi-level inheritance, multiple inheritance. இதில் நமக்கு 5 types of inheritance வரும். அதில் வந்து multi-level inheritance மட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேட்டா ஃபைல் ஹைடிங், அடுத்து வந்து டேட்டா ஹைடிங் கான்செப்ட் வர்றதுனால அதை கொடுத்துருக்காங்க. ரீடிங் அண்ட் மேனிப்புலேஷன் ஆஃப் டெக்ஸ்ட் ஃப்ரம் an already existing text file, accessing sequentially. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாயிண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. pointers, declaration and initialization of pointers, dynamic memory allocation and deallocation of operators, new, delete, pointers and arrays, array of pointers, function returning a pointer, dereference operator, self-referential structures, Python, PHP எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ டோட்டலி C++ ரொம்ப ஈஸியாக இருக்குது சிலபஸு. பார்க்கலாம். 20 மார்க்ஸ் இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு யூனிட் பார்த்திங்கன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், RDBMSல 10 மார்க்ஸ் இருக்குது. DBMS, database management system, introduction to the database concepts, relation, table, data, concept of string, concatenate key, alternate key, primary key, foreign key, data normalization, first, second, third, PCNF, normal form. Example of commercially available database management systems, the back end MS SQL. Explain examples of front end software, visual C++. ஸோ DBMS பொறுத்த வரைக்கும் நமக்கு டேட்டாபேஸ் அதோட கான்செப்ட்ஸு, அதில் என்னென்ன கீஸ் யூஸ் பண்ணுவோம், டேபிள்னா என்ன, டேட்டானா என்ன, கீஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அதில் வந்து கனெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது. அதுக்கு வந்து இது எல்லாமே நம்ம MS SQL வச்சு நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டோம். அதுலேருந்து வரும் கொஷின்ஸு. அண்ட் ஃப்ரண்ட் எண்ட் சாஃப்ட்வேரை பார்த்திங்கன்னாக்கா விஷுவல் C++ வந்து படிக்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் RDBMS டூல்ஸில் பார்த்தோன்னா ஆரக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரக்கல்ல நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ், என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எது எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸோ டீட்டெயில்டாக தான் சிலபஸே கொடுத்துருக்காங்க, அதனால ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் SQL ஸ்டேட்மெண்ட்ஸ், எப்படிலாம் SQL கொடுத்துருக்கோம், DML ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து
செலக்ட், இன்சர்ட், அப்டேட், டெலீட்டு அது எப்படி கொடுக்கணும், இந்த கோட்ஸோடு எப்படி கொடுக்கணுங்கிறதெல்லாம் நம்ம படிக்க வேண்டியிருக்கோம். அண்ட் SQL செலக்ட் ஸ்டேட்மெண்ட், selecting all the columns, selecting specific column, selecting heading file, heading default. ஸோ இதில் இருக்கிற நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து பர்டிகுலராக ஒவ்வொரு காலம் செலக்ட் பண்ண, பர்டிகுலர் காலம் இல்லை ஃபுல் காலம், டிஃபால்ட் ஹெட்டிங் இதை மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு எப்படி வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட் இருக்குங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் சிலபஸை பார்த்தாலே வந்து நான் ஒரு எப்படி கொஷின் கேட்பாங்கன்ற ஐடியா கிடைக்குது நமக்கு. செலக்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டினியூட், லிமிட்டிங் ரோஸ் டியூரிங் த செலெக்ஷன், யூஸிங் வேர் கிளாஸஸ் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், யூஸ் ஆஃப் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் பார்த்தோன்னா நம்ம என்ன மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம், அண்ட் ஆர் நாட்லாம் யூஸ் பண்ணுவோம். அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இது logical operator, preference, order by classes, sorting and sorting in ascending order, sorting in descending order. Next பார்த்தோன்னா functions of SQL, functions கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும் இல்லைங்களா, அதுதான் அந்த ரவுண்ட் ஃபங்க்ஷன், சப் ஃபங்க்ஷன், ட்ரிம் ஃபங்க்ஷன் இதெல்லாம் நமக்கு சிலபஸில் வருது. ஸோ அப்பர் டேட்ஸ் கால்குலேட் பண்ணுறது இது எல்லாமே வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸில் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குரூப்பிங் ரெக்கார்ட்ஸ் எப்படி குரூப் பண்ணுவோம், அதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அடுத்து சப்கொரீஸ் என்னென்ன அப்படிங்கிறது. And database objects, DDL, next including constraints. Constraintsனால் நம்ம கண்டிஷன்ஸ் பேஸ் கொடுத்து எப்படி வந்து நம்ம அந்த டேட்டாபேஸை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது. யூனிக் கீ, ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ இது எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸில் வந்துடும். அண்ட் ரிலேஷன் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. இது எல்லாமே வந்து ஆல்டர் ஸ்டேட்மெண்ட்டு, ஆடிங் எ நியூ காலம், ஆடிங் நியூ ரோ, ட்ராப்பிங் டேபிள்ஸ் இது எல்லாமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா RDBMSல வந்துடும். ஆரக்கல் நம்ம தெளிவாக படித்தோம்னா கண்டிப்பாக நமக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஆன்சர் பண்ண முடியும். இதில் 10 மார்க்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் கம்ப்யூட்டிங்கில் 15 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இதையும் நல்லா பார்க்க வேண்டியிருக்கும் நம்ம. 15 மார்க்ஸ் பிஸ்னஸ் கம்ப்யூட்டிங்கில். இன்டகிரேஷன் ஆஃப் யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் டேட்டாபேஸ், மோர் அப்ளிகேஷன் ஏரியாஸ் ஆஃப் டேட்டாபேஸ் எங்கெல்லாம் நம்ம டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறோங்கிறது அதோட அப்ளிகேஷன்ஸை தான் வந்து இது. அண்டு இன்வென்ட்ரி கண்ட்ரோல், ஃபினான்சிங் அக்கௌண்டிங், ஃபீஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ரிசல்ட் அனலைசிங் சிஸ்டம், அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட், இன்கம் டேக்ஸ் மேனேஜ்மெண்ட், அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் டெவலப்மெண்ட், மெத்தடாலஜி, சிஸ்டம் டெவலப்மெண்ட், லைஃப் சைக்கிள், டேட்டா மாடல்ஸில் வந்து என்டிட்டி ரிலேஷனல் மாடல் இது கம்பல்சரி படிக்கணும். அட்ரிபியூட்ஸு, சிங்கிள் கம்போசிட் அண்ட் மல்டி வேல்யூடு அட்ரிபியூட்ஸு, ரிலேஷன்ஷிப், ஒன் டு மெனி, மெனி டு மெனி SQL ஸ்டேட்மெண்ட்ஸு, அப்புறம் டேட்டா டிக்ஷனரி, டேட்டா வேர்ஹவுசிங், டேட்டா மீனிங் இது எல்லாமே வந்து என்னென்னா பிஸ்னஸ் கம்ப்யூட்டிங்கில் வந்துடுது. ரிலேஷனல் மாடல்ஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா அதுலேருந்து கம்பல்சரி அட்லீஸ்ட் 5 மார்க் வந்துடும். மீதி வந்து டேட்டா பேஸஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறதெல்லாம் பார்த்தோன்னா ரிமைனிங் மார்க்ஸை நம்ம எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு யூனிட் பார்த்திங்கன்னா வெப் டெவலப்மெண்ட்டில் 10 மார்க்ஸ் இருக்குது கம்பல்சரி. இதுவும் ரொம்ப ஈஸியானது தான், நம்ம MSCயில் படிச்சிருப்போம், அதாவது PGயில்.
சாரி. வெப் டெவலப்மெண்ட்டில் பார்த்தோன்னா HTML DHTML படம் ஃபுல்லாக கவர் பண்ண வேண்டியதாக இருக்கும். இன்ட்ரொடக்ஷன், அப்ஜெக்டிவ்ஸ், இன்ட்ரொடக்ஷன் டு யூனிவர்சல் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர், URI, பேசிக் டேக்ஸ், HTML, head, title, body, ordered list, இது வந்து ஸ்டார்ட் வேல்யூ, அதாவது வேல்யூஸ் லிஸ்ட்டில் வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு, டிஸ்க்கு, சர்க்கிள், ஸ்கொயரு, இதெல்லாம் வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் வரும். வெப்பேஜ் ஆத்தரிங் யூஸிங் HTML, டேபிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணது, ஃப்ரேம்ஸு, ஃபார்ம்ஸு, ஃபார்ம் டேக்ஸு, அப்புறம் ஏஎஸ்பியில் வந்து கான்செப்ட்ஸ் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸ், எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட் டிக்ளரேஷன், இதெல்லாம் எப்படி வந்து பண்ணுறதுங்கிறது, இதெல்லாம் வந்து பேசிக் டேக்ஸு அந்த கான்செப்ட்ஸில் வந்துடும். அடுத்து வந்து ஃபங்க்ஷன்ஸ் எப்படி வந்து நம்ம HTML பண்ணுறதுன்னு அதெல்லாம் பார்க்குறோம். ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் ஃபங்க்ஷன்ஸு என்னென்ன இருக்கும், யூகேஸ், அதாவது அப்பர் கேஸ், லோயர் கேஸு, லென், லெஃப்ட், ரைட், இதெல்லாம் வரும் ஃபங்க்ஷன்ஸில். டைம் அண்ட் டேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, டைமு, டே, ஹவர், லெஃப்ட்டு, இதெல்லாம். அண்ட் அரேஸ் வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அரேஸில், 1 dimension 2 dimension அரேஸ்லாம் அப்படின்றது. அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸு எப்படி பாசிங் ஆர்குமெண்ட்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறதுங்கிறது. அண்ட் கனெக்டிங் வித் டேட்டாபேஸ், இதை எப்படி டேட்டாபேஸோடு எப்படி கனெக்ட் பண்ணி அண்ட் அதில் டேட்டாபேஸ் நம்ம கொடுக்குற என்ட்ரிஸ்லாம் எப்படி போய் ஸ்டோர் ஆகுதுங்கிறத இதில் வந்து பார்ப்போம். இது வந்து வெப் டிசைன்ஸில் வந்து வேரியபிள்ஸ், டேக்ஸு, இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்துடும். வெப் ஸ்கிரிப்டிங்கில் நமக்கு வந்து 10 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. வெப் ஸ்கிரிப்டிங்கில் இதில் ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம படிக்க வேண்டியிருக்கும். ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து ஈவெண்ட் ஹேண்ட்லிங், ஆடிங் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் HTML பேஜ், மல்டிமீடியா ஆத்தரிங் டூல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து இமேஜ் ஃபார்மேட்ஸு, இமேஜ் ஸ்கேனிங் வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்கேனர், கிராஃபிக் டூல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோங்கிறது, ஃபோட்டோஷாப், கோரல் ட்ரா, இதெல்லாம் கிராஃப்டிங் டூல்ஸு. ஸோ அதில் என்னென்ன நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறதெல்லாம் பார்க்கணும். இமேஜ் ஹேண்ட்லிங்கு, அடுத்து லேயர்ஸு, கான்செப்ட் ஆஃப் மல்டிமீடியா, அதில் என்னென்ன மல்டிமீடியாவில் கிராஃபிக்ஸ், ஆடியோ, வீடியோ இதெல்லாம் இருக்கும், அதை பற்றி படிச்சுக்கணும். சவுண்டு, வாய்ஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட்டு சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்கும், ரேடியோ குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி, இதெல்லாம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கனாக்கா ஃபார்மேட்ஸ், இமேஜ் மூவி ஃபைல் ஃபார்மேட்ஸு, AVI, MPG. அடுத்து வந்து மூவி ஃப்ரேம்ஸ் கான்செப்ட்ஸு, ஃப்ரேம் பஃபர் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு வந்து மல்டிமீடியா ஆத்தரிங் யூஸிங் மேக்ரோமீடியா ஃப்ளாஷ், மேக்கிங் அ சிம்பிள் ஃப்ளாஷ் மூவி. ஸோ நம்மளை ப்ராஜெக்ட் பண்ண வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சிலபஸ்ஸு. ஸோ எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கும், பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் யூனிட் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க் கான்செப்ட்ஸு. இதில் வந்து 10 மார்க்ஸ் இல்லை 20 மார்க்ஸு. இது நெட்வொர்க் கான்செப்ட்ஸு, C++ கான்செப்ட்ஸு, இதிலலாம் 20 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் கொஞ்சம் தரவாக இருக்கணும். நெட்வொர்க்கில் வந்து எவாலுவேஷன் ஆஃப் நெட்வொர்க்கிங், இன்டர்நெட் ஒர்க்கிங், டேட்டா கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ், அதில் வந்து பேண்ட்வித் வந்து டேட்டா ஜிகாஹெட்ஸ், கிலோஹெட்ஸ், மெகாஹெட்ஸ், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் எப்படி இருக்குது, பிட்ஸ் பர் செகண்ட்,
bits per second, kilobytes per second, megabyte per second, gigabytes per second இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. terabyte per second. நெட்வொர்க் டிவைசஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோம், மோடம், எத்தர்நெட் கார்டு, ஹப்பு, ஸ்விட்சு, ரூட்டர் இதெல்லாம் அப்படின்னா என்ன, எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அண்ட் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம், பஸ்ஸு, ட்ரீ, கான்செப்ட்ஸ் ஆஃப் லேண்ட், வேன், மேன் அதோட ஃபுல் ஃபார்ம்லாம் கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸு கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அப்ரிவேஷன்ஸ் கேட்பாங்க. அதனால் எங்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஃபுல் ஃபார்ம் பார்க்குறீங்களோ, அது ஷார்ட்ஸ் பார்க்குறீங்களோ அது எல்லாத்தையும் எழுதி வச்சுருங்க. அப்புறம் இப்போ ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. கம்பல்சரி நிறைய கொஷின்ஸ் வரும் அதில். லேன், வேன், மேனு, இந்த டிசிபி, இந்த ப்ரோட்டோகால்ஸோட நேம்ஸு இது எல்லாமே வந்து நீங்கள் நோட் பண்ணி வைங்க. கம்பல்சரி கொஷின்ஸ் வரும். தென் ப்ரோட்டோகால்ஸில் பார்த்தீங்கன்னா டிசிபி, ஐபி, இன்டர்நெட், வயர்லெஸ் மொபைல் கம்யூனிகேஷன், ஜிஎஸ்எம், எலக்ட்ரானிக் மெயிலு, சார்ட்டு, அப்புறம் வீடியோ கான்ஃபரன்சிங் இது எல்லாமே வந்துடும். நெட்வொர்க் செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ் பார்த்திங்கன்னா சைஃபர்லா, ஹேக்கர்ஸ் அண்ட் கிராக்கர்ஸ் இதில் வந்து செக்யூரிட்டி கான்செப்ட்ஸு. ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதில் என்ன நடக்குங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும் கம்பல்சரி. அப்போ தான் நம்ம கொஷின் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வெப் பேஜஸ் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், HTML, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், HTTP, வெப்சைட், வெப் ப்ரௌசர், அப்புறம் வெப் சர்வர்ஸ், வெப் பேஜு, வெப் ப்ரௌசர், வெப்சைட்ஸு, இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ இதெல்லாம் டீட்டெயில்டாக நான் வீடியோ போடுறேன் கம்பல்சரி. ஸோ வீடியோஸை வந்து கம்பல்சரி உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட வீடியோஸை கண்டினியூவாக பார்த்துட்ருங்க. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் தெளிவாக போட முடியல வீடியோ. இதோட இந்த நியூ சிலபஸோட லிங்க்கை வந்து சப்ஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை கண்டினியூவாக பாருங்கள். தேங்க்யூ ஆல்.